பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப கவலைப்படுற விஷயம் தன்னோட குழந்தை வந்து பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு தூங்குறப்ப கடிக்கிறாங்க, முழிச்சிருக்கப்ப கடிக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா கடிக்கிறான், ரொம்ப கோவம் தான் பல்லு கடிக்கிறான், அந்த பல்லு கடிக்கிற சவுண்ட் வெளியே வரை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அது ஏன் கடிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த பல்லு கடிக்கிறது 3ல இருந்து 7 வயசு வரைக்கும் காமனான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா டீத் டெவலப் ஆகிற ஒரு ஏஜும் பிளஸ் நர்வஸ் சிஸ்டமும் டெவலப் ஆகிற ஏஜ், இதுல வந்து பல்லு கடிக்கிறது வந்து காமனான ஒரு விஷயம் தான். இது குழந்தைங்க டீத் கிரைண்டிங் பண்றப்ப அதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல பீடியாட்ரிக் ப்ரூக்சிசம் சொல்லுவாங்க. இது நார்மலா அடல்ட்டுக்கு வந்து ப்ரூக்சிசம் சொல்லுவாங்க. குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க இல்ல ரொம்ப கோவமா இருக்காங்க அப்படின்னா பல்லு கடிப்பாங்க. சம்டைம்ஸ் தூக்கத்துல கடிக்கிறது வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னாலயோ இல்ல அப்படின்னா குழந்தைங்களுக்கு தூங்குறப்ப இந்த நைட் டெரர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது பேட் ட்ரீம்ஸ் எல்லாம் வர்றப்ப குழந்தைங்க வந்து பல்லு கடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த டீத்தோட அலைன்மெண்ட்ல பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஜா அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கலாம், அதனால கூட குழந்தைங்க வந்து பல்லு கடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில நியூரோ டெவலப்மெண்ட் டிஸார்டர்ல இல்ல சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர்ல இந்த பல்லு கடிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம். எப்படி அப்படின்னா இந்த செரிபிரல் பால்சி, மூளை முடக்குவாதம் சொல்லுவாங்க, அதுல அதே மாதிரி வந்து ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஆங்ஸைட்டி டிஸார்டர், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லயும் குழந்தைங்க வந்து பல்லு கடிக்கிறது வந்து காமனான விஷயம். அவங்களுக்கு இதுவே ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் ஆகுது. அதாவது தன்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு குழந்தைங்க பல்லு கடிக்கிறது வந்து இந்த மாதிரியான சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர்ல வந்து காமனான ஒரு விஷயம். சோ அவங்களுக்கு நம்ம சென்சரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம கொடுக்கணும். இப்போ டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர் இருந்துச்சு, அதாவது ஓரல் சீக்கிங் இருந்துச்சு, அதனால குழந்தைங்க வந்து பல்லு கடிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஓரல் மசாஜோ இல்லாட்டி ஓரல் வைப்ரேட்டர் பிரஷோ, சுவிங் டியூப்ஸோ, சுவிங் நெக்லஸோ இது மாதிரிலாம் கொடுக்கறப்ப குழந்தைங்களுக்கு வந்து இந்த சென்சரி சீக்கிங் வந்து கம்மியாகும். ஆங்ஸைட்டினால குழந்தைங்க இந்த மாதிரி பண்றாங்க இல்லாட்டி ரொம்ப கோவம் வர்றதுனால குழந்தைங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லி தரணும். எக்ஸாம்பிளுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தரது, அவங்களோட கோவத்தையும் இல்லாட்டி ஆங்ஸைட்டியும் ரீடைரக்ட் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது ஹெச்ஆர்டி ட்ரைனிங் மூலமா, அதாவது ஹேபிட் ரிவர்சல் ட்ரைனிங், இது மூலமா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட கோவத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரீடைரக்ட் பண்றதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எப்பெல்லாம் பல்லு கடிக்கணும்னு தோணுதோ அப்ப வந்து அவங்களோட நாக்கை வந்து ரூஃப் ஆஃப் த மவுத்ல ரெஸ்டிங் பொசிஷன்ல வைக்க சொல்றது, தென் ஜா ரிலாக்ஸேஷன் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி கொடுக்கிறது. இது மூலமா இதை நம்ம ரீடைரக்ட் பண்ண முடியும். செரிபிரல் பால்சி, டெவலப்மெண்ட் டிலே மாதிரியான கண்டிஷன்ல புவர் போஸ்டர் இருக்கும், மசில் வீக்னஸ் இருக்கும், அதை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமாவும் போஸ்டரை கரெக்ட் பண்றது மூலமாவும் இதை நம்மளால சரி பண்ண முடியும். தென் ஓரல் மோட்டார் எக்ஸசைஸ் கொடுக்கிறது, ப்ளோவிங்க்கு, சக்கிங்க்கு, அது மூலமா ப்ளே கொடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பபிள்ஸ் ப்ளோ பண்ண சொல்றது, கேண்டில் ப்ளோ பண்ண சொல்றது, கலர்கான பேப்பர்ஸ் எல்லாம் டியர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை ப்ளோ பண்ண சொல்றது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராஸ் கொடுத்து சக் பண்ண வைக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன ப்ளே கொடுக்கிறது மூலமா இந்த ஓரல் மோட்டார் ஸ்ட்ரென்தனிங் வந்து கரெக்டா இருக்கும். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ப்ளே பேஸ்டா கொடுக்கணும். நம்ம பாட்டுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உட்கார வச்சு இதை பண்ணு அதை பண்ணு சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு டீத் கிரைண்டிங் பண்றதுனால பல்லு வலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்போ சொல்றதா ரொட்டீனும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.